சொல்லுவேன். அது நான் அதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் சேர்ந்து உருவாக்குனது. இன்னொரு கதை இவளோட நண்பர்களும் சேர்ந்து உருவாக்குனது. அதனால நான் உருவாக்குன கதையை நான் சொல்வேன், இவ உருவாக்குன கதையை இவ சொல்வான். வாங்க கதையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஊர்ல ஒரு செல்வின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட தனியா வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப ஏழையான பொண்ணு. அவங்களோட நண்பர்கள் அவளுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க படிக்கிறதுக்கு. செல்வி எல்லா நாளும் பள்ளி செல்வா. ஒரு நாள் மட்டும் செல்லல. அப்ப அவங்களோட நண்பர்கள் அவளோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ செல்வி படுத்திருந்தா. அப்போ அவங்களோட நண்பர்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்போ செல்வி சொன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்போ அவங்களோட ஒரு தோழி சொன்னா, எங்க அப்பா ஒரு மருத்துவர் தான், எங்க வீட்டுக்கு வா. இன்னொரு தோழி சொன்னா, ஏதாவது உனக்கு மருந்து தேவைன்னா நான் உனக்கு உதவி செய்றேன்னு. அப்போ அவங்களோட அம்மா ரொம்ப மகிழ்ச்சி பட்டு எங்க அம்மா அவங்களோட அம்மா மகிழ்ச்சி பட்டு அவங்களோட நண்பர்களுக்கு நன்றி சொன்னாங்க. செல்வியும் அவங்களோட நண்பர்களுக்கு நன்றி சொன்னாங்க. அன்னையிலேருந்து செல்வி நல்லா பள்ளிக்கு செஞ்சா. அவ செல்வி ஒரு நாள் நினைச்சா நம்ம ஏழையா இருந்தாலும் இவ்வளோ நண்பர்கள் இருந்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு. இந்த கதையை நாங்க யாரெல்லாம் உருவாக்கணும்னா, சௌமியா அக்கா, கார்த்திகா அக்கா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் எங்க அம்மா. இந்த கதையில என்ன கருத்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு முக்கியம் பணம் மட்டும் இல்ல, நல்ல நண்பர்களும் தான். இப்ப நாங்க உருவாக்குன கதையை நான் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு மாமரம் தோட்டம் இருந்ததாம். இந்த மாமரம் தோட்டம் 2 ஊருக்கு நடுவுல இருந்ததாம். இந்த 2 ஊர்க்காரங்களும் இந்த மாமர தோட்டத்துல நிறைய மாங்காய் பறிச்சுட்டு போவாங்களாம். கொஞ்ச நாளா இந்த 2 ஊர்க்காரங்களும் இல்லாம, அதாவது இந்த 2 ஊர் மக்களும் இல்லாம வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆளு மாங்காய் பறிச்சுட்டு போவாங்களாம். அதுக்கு இந்த 2 ஊர்க்காரங்களும் காசோ பணமோ கேட்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த மாங்காய் பறிச்சுட்டு போற ஆளு ரொம்ப ஏழையானவங்களாம். அதனால அவங்களுக்கு காசு எதுவுமே கேட்க மாட்டாங்களாம். இந்த மாங்காய் பறிச்சுட்டு போற இந்த ஆளு எல்லாத்தையுமே வித்து காசு வாங்குவாங்களாம். அப்படியே வித்து வித்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த திடீர்னு ஒரு நாள் இந்த மாமர தோட்டத்துக்கு மழையே பெய்யாம அதுல எதுவுமே மாங்காய் எதுவுமே வளராம அது இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த 2 ஊர்க்காரங்கள்ல பக்கத்து அந்த ஒரு ஊர்க்காரங்கத்துல இருந்து ஒரு ஆளு அந்த பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னாங்களாம். இந்த மாதிரி மழையே பெய்யாததுனால மாங்காய் எதுவுமே வளரல, அதனால நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பணக்காரங்களா இருக்க அந்த ஆளு 2 ஊர் மக்கள் கிட்டே சொன்னாங்களா, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை பண்ணி தரேன். ஏன்னா இந்த மாமர தோட்டத்துல மாங்காய் பறிச்சுட்டு போய் தான் இந்த மாதிரி வித்து நான் இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்கேன். அதனால நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க அந்த 2 ஊர் மக்கள் கிட்டே கேட்டாங்களாம். அந்த மக்கள் சொன்னாங்களாம்
எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாமர தோட்டத்தை சரி பண்ணி தருவீங்க. அதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சு வந்து இந்த மாமர தோட்டம் திருப்பியும் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் இருக்க ஏழை மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க, அது மட்டும் பண்ணிட்டா போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த அந்த பணக்காரங்களும் அந்த ஆளும் வந்து ஒத்துக்கிட்டாங்களா நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் அந்த மாமரத்தோட்டம் நல்லா மாங்காயெல்லாம் வச்சு வளர ஆரம்பிச்சிருச்சான். அதனால அந்த 2 ஊர் மக்களும் அந்த பணக்காரங்க கிட்ட ரொம்ப நன்றி சொன்னாங்களாம். இந்த கதையை நாங்கள் யாரெல்லாம் உருவாக்கணும்னா நான், அதுக்கப்புறம் ஜனன்யாக்கா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா. இந்த கதையிலேருந்து நாங்கள் என்ன கருத்து எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மனிதனோட உதவி வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவை, அதே மாதிரி ஒரு சமுதாயத்தோட உதவி ஒரு மனிதனும் தேவை, ஒரு மனிதனுக்கும் தேவை. இது 2 சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் உங்களோட நண்பர்களோட சேர்ந்து இந்த மாதிரி கதைகளை உருவாக்குங்க. இந்த கதைகள்ல இருந்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க.